இது எக்ஸ் அச்சு, இது y அச்சு. இதுல இடப்பெயர்ச்சி நேர வரைப்புங்கிறது எக்ஸ் அச்சு நேரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும். அதே நேரம் y அச்சு இடப்பெயர்ச்சிய ரிப்ரசன்ட் பண்ணும். இதுதான் இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு. y அச்சு இடப்பெயர்ச்சியை பிரதிநிதித்துவம். இப்ப நான் இப்ப கூறப்போற வரைப்பு y சமன் mx வடிவம், அதாவது உற்பத்தி ஊடாக ஒரு நேர்கோடு. இந்த y சமன் mxங்கிற வரைப்புக்கு இப்ப இதுல 2 புள்ளி S2 S1 அதே நேரம் T2 T1. ஓகே, இப்ப இதுல 2 புள்ளிய இந்த வரைப்புல நான் எடுப்பேன். ஸோ S2ல இருந்து அண்ட் T2ல இருந்து, அதாவது இவ்விடத்தை வரும் இவ்விடத்த ஒரு புள்ளி, அதே மாதிரி S1 T1. எனவே இந்த புள்ளி இந்த வரைப்புல 2 புள்ளிகள் எடுத்தீங்க. இது A இது B என்று இந்த 2 புள்ளிகள் எடுத்திருக்கேன். இப்போ வரைப்புண்ட படித்திறன் y2 மைனஸ் y1 கீழ் x2 மைனஸ் x1 இது வந்துட்டு படித்திறனை தரும். எனவே இங்க y2க்கு பதிலா S2 செல்லலாம், y1க்கு பதிலா S1, இதன் கீழ் x2க்கு பதிலா T2 and T1. எனவே இந்த வரைவை பொறுத்த வரைக்கும் S2 மைனஸ் S1 T2 மைனஸ் T1ங்கிறது தான் படித்திறனை தரும். இப்ப இது எதுக்கு சமனா இருக்கும்? படித்திறன். இப்ப இந்த வரைவை பொறுத்த வரைக்கும் S2 மைனஸ் S1ங்கிறது S2 வந்துட்டு இந்த முழு நீளம், S1ங்கிறது இங்க இருந்து உற்பத்தி வரைக்கும். எனவே S2 மைனஸ் S1ங்கிறது இந்த இடைப்பட்ட தூரத்தை தரும். எனவே அதை நான் டெல்டா எஸ் போடுறேன், அதாவது இடப்பெயர்ச்சி மாற்றம் S1 இருந்து S2 வரைக்கும் இடப்பெயர்ச்சி மாற்றம். நல்லா விளங்கணும். இந்த S2ங்கிறது இந்த முழு நீளம், S1ங்கிறது இங்க இருந்து இந்த நீளம். எனவே S2 மைனஸ் S1ங்கிறது இந்த கோட்டு நீளமா இருக்கும். ஆகவே அதை நான் டெல்டா எஸ் போடுறேன். அதே மாதிரி T2 T1ங்கிறது, T2ங்கிறது இங்க இருந்து இது வரைக்கும், T1ங்கிறது இங்க இருந்து இது வரைக்கும். எனவே T2 மைனஸ் T1ங்கிறது இந்த கோட்டின் நீளத்தை தரும். அதை நான் டெல்டா T போடுறேன், அதாவது நேர மாற்றம். எனவே படித்திறன் வந்துட்டு நம்ம இதன்படி பார்த்தால் படித்திறன் வந்துட்டு S2 மைனஸ் S1 கீழ் T2 மைனஸ் T1. எனவே இது வந்துட்டு இதுக்கு சமன். எனவே இது நல்லா தெரியும், வேகமா இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேர மாற்றம்ங்கிறது வேகம். ஆகவே இதிலிருந்து விளங்குறது ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவுண்ட படித்திறன் வேகத்தை தரும். அதாவது ST கிராஃப் படித்திறன் வேகம் இருக்கும். இதுல இப்ப சேம் டைம் இன்னொரு தொடர்பும் எடுக்கணும். இப்ப இந்த முக்கோணத்தை நான் ஃபில் பண்றது 2 புள்ளிகள் இருக்கு. இந்த ஒரு முக்கோணம் இங்க செங்கோணமா இருக்கும். எனவே நம்ம பார்த்த மாதிரி டெல்டா சிங்கிள் டெல்டா டி இதுதான் படித்திறன். டெல்டா எஸ்ங்கிறது முன்ன சின்னம் இந்த நீளமா இருக்கும். இந்த நீளம் என்ன இதுக்கு சமன், இந்த முக்கோணத்தின் இந்த பக்கத்துக்கு சமன். அதே மாதிரி டெல்டா டிங்கிறது முக்கோணத்தின் இந்த பக்கத்துக்கு சமன். எனவே இது டெல்டா சிங்கிள் டெல்டா டிங்கிறது இந்த கோணம் வந்துட்டு தீட்டாவாக இருந்தால் இதுல டான் இருக்கும், அதாவது டான் தீட்டா. பாருங்க, கோணத்தின் டான் தீட்டா வந்துட்டு எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். இந்த கோணத்துக்கு இதை அப்ளை பண்ணினா இந்த கோணத்தின் எதிர்பக்கம் இந்த பக்கம், இது வந்துட்டு S2 புறப்படும். அத மாதிரி அடுத்த பக்கம் டெல்டா டி. எனவே டான் தீட்டா இது ஆல்ரெடி இந்த வரைபின் படித்திறனுக்கு சமன். படித்திறன் ஆல்ரெடி வேகத்துக்கு சமன். எனவே ஒரு வரைபின் டான் தீட்டா, அதாவது இந்த கோணம் எதுன்னு கேட்டால் வரைவு இது y அச்சு, இது x அச்சு. இப்ப இந்த கோணம், அதாவது x அச்சுக்கும் வரைவுக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டாவாக இருந்தால் இந்த கோணம் தீட்டாவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இதுவும் இந்த இது y அச்சு, y அச்சுக்கு செங்குத்தாக x அச்சு இருக்கு. அதை நான் இங்க குறிக்கேன், செங்குத்தா இருக்கு. அதே மாதிரி இந்த S1ல இருந்து உருவாகிற இந்த கோடும் y அச்சுக்கு செங்குத்தா இருக்கு. எனவே இது ரெண்டும் சமாந்தர கோணம். ஆகவே இந்த கோணமும் அதாவது ஒத்த கோணங்கள். அப்ப எக்ஸ் அச்சோட இந்த வரைவு ஆக்குற கோணம் அதான் அந்த தீட்டாவை அதை தான் போடணும், வேற கோணத்தை போடக்கூடாது. இந்த கோணம் வேகத்தை, இந்த கோணத்தின் டான் பெருமானம் வேகத்தை தரும். எனவே ஒரு ST கிராஃபின் அதாவது இடப்பெயர்ச்சி நேர வரைபின் படித்திறன் வேகம், அந்த வேகம் வந்துட்டு டான் தீட்டாக்கு சமனாக இருக்கு. எனவே இப்ப இதுதான் வேகம் என்றால் டான் தீட்டா தான் வேகம் என்றால் இந்த தீட்டா இதுல பெருமானம் கூட வேகத்தில பெருமானம் கூடும். தீட்டாட பெருமானம் குறைஞ்சால் வேகத்தில பெருமானம் குறையும். இந்த தீட்டாட பெருமானம் மாறாம இருந்தால் வேகத்தில பெருமானம் மாறாம இருக்கும். எனவே இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த தீட்டாட பெருமானம் மாறணும், அதாவது தீட்டா எப்ப மாறும் நினைக்கிற ஒரு வரைவு எடுக்கல. இப்ப வரைவுக்கும் எக்ஸ் அச்சுக்கும் இடையில் இருக்கிற கோணம் இது
முதலாவது கோணம் வெப்பமே. அது மாதிரி இப்ப ரெண்டாவது வரைப்புல இந்த கோணம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப இதுல இருந்து செல்லலாம். இப்ப இது ரெண்டுமே எஸ்டி வரைப்பு. இப்ப எங்க வேகம் பெருசுங்கிறத எப்படி பார்க்கலாம்? டான் டீட்டா தான் வேகத்தை தரப்போகுது. இப்போ இந்த டீட்டாவை தான் பார்க்கணும். இந்த கோணம் முதலாவது வரைபட கோணத்தை விட இரண்டாவது வரைபட கோணம் இங்கதான் வேகம் அதிகமா இருக்கு. இரண்டாவது வரைபட வேகம் இது, முதலாவது வரைபட வேகம், இரண்டாவது வரைபட வேகம் அதிகம் செல்லலாம். எனவே இந்த கோணத்தை வச்சுக்கொண்டு இதை பாக்குற மாதிரி இருக்கும். இந்த கோணம் ரெண்டு எக்ஸ் அச்சுக்கும் வரைவுக்கும் கோணம் இடைப்பட்ட கோணம் இந்த டீட்டா வந்துட்டு இல்லாத சந்தர்ப்பம் இருக்கு. எப்ப அந்த டீட்டா இல்லாம சந்தர்ப்பம் வரும் சொன்னால் எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக அந்த வரைவு போகும். இப்ப இது எக்ஸ் அச்சு, எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக வரைவு போகுதுன்னு சொல்லுவோம். அதாவது y அச்சுக்கு செங்குத்தா தான் எக்ஸ் அச்சு இருக்கு. இப்ப எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான ஒரு கோடுங்க போல y அச்சுக்கு செங்குத்தா போற இன்னொரு கோடையே கூறலாம். எனவே இப்படி ஒரு வரைவு வரக்கொள்ள இது ரெண்டும் சமாந்தரம்ங்கிற முடிவுக்கு வரலாம். இப்ப சமாந்தரம்ங்கிற இந்த முடிவு வந்துட்டு இதுக்கு எக்ஸ் வரைவுக்கும் எக்ஸ் அச்சுக்கும் இடையில எந்த கோணமும் இல்லை. அப்ப இந்த கட்டத்துல அந்த டீட்டா தான் வேகம். இப்ப எக்ஸ் அச்சுக்கும் வரைவுக்கு இடையில இருக்கிற கோணம் தான் இந்த டீட்டா. இந்த டீட்டா இல்லைங்கிற பட்சத்துல இந்த வேகமும் இல்லை ஆயிரும். அது வேகம் அங்க இல்லை. அடுத்தது வரைவுக்கு சமாந்தரமான இதுவும் சமாந்தரம் தானே. வரைவு இருக்கு. இது எக்ஸ் அச்சுக்கு மேல எக்ஸ் அச்சுக்கு மேலேயே ஒரு கோடு வருதுன்னு சொன்னாலும் என்னது கோணம் இல்ல. வரைவுக்கும் எக்ஸ் அச்சுக்கும் இடையில எந்த கோணமும் இல்லைங்கிறதான் இது குறிக்குது. இப்ப சமாந்தரமா ஒரு கோடு வரைகிறதும் அதுதான். எக்ஸ் அச்சுக்கும் இதுக்கும் இடையில ஒரு கோணம் இல்லை. இப்ப கோணம் எப்ப அதிகரிக்கும்? அதாவது எக்ஸ் அச்சுல இருந்து இந்த வரைவை வந்துட்டு நிஜால திசையில, அதாவது கடிகாரம் ஒரு திசைக்கு எதிர் திசையில இந்த வரைவை நம்ம இழுக்கக்குள்ள எக்ஸ் அச்சுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற கோணம் வந்துட்டு அதிகரிக்குது. எக்ஸ் அச்சை நோக்கி இப்படி இந்த தள்ளக்குள்ள இந்த கோணம் வந்துட்டு குறையுது அதிகரிக்குது. எனவே கோணம் குறைஞ்சா அந்த வேகம் வந்துட்டு கூடும். இந்த கோணம் அதிகரிச்சா வேகம் வந்துட்டு அதிகரிக்குது. ஒரு பந்து கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம எறிகிறோம். ஒரு சம்திங் ஒரு வேகம் வந்து இருக்கிறது. மேல ஒரு வேகம் எறிகிறோம். முதலாவது செகண்ட்ல அந்த பந்து இந்த இடத்துக்கு வருது. இரண்டாவது செகண்ட்ல அந்த பந்து இங்க வருது. மூணாவது செகண்ட்ல நாலாவது. இப்படி இந்த பந்து ஒரு மேக்சிமம் நம்ம எறிஞ்சா எவ்வளவு ஹைட்டுக்கு போக இயலுமோ அவ்வளவு ஒரு மேக்சிமம் ஹைட் இந்த பந்து இடம்பெயருது. இப்ப இந்த பந்து எறிஞ்ச இடத்துல இருந்து இங்க வரைக்கும் போறதுக்கு இது எடுத்த நேரம் ஒரு செகண்ட். திரும்ப இங்க இருந்து இங்க போக எடுத்த நேரமும் ஒரு செகண்ட். அது மாதிரி இங்க இருந்து இங்க போக எடுத்த ஒரு செகண்ட். அது மாதிரி இங்க இருந்து அது என்ன சொல்ல வாங்க, இது இடையில இருக்கிற நேர இடைவெளி வந்து ஒரே சமனான நேர இடைவெளியில வந்து இது பயணிக்கும். ஒவ்வொரு செகண்டும் இதுல இடப்பெயர்ச்சி பார்த்தாலே வழங்குது. முதல் செகண்ட்ல எவ்வளவு தூரம் போய் இரண்டாவது செகண்ட்ல அஞ்சு போய்க்கிறது போல அதுல வந்துட்டு இடப்பெயர்ச்சி வந்துட்டு ஒவ்வொரு செகண்டும் குறைஞ்சு கொண்டு போகுது. ஒரு போல மேல் நோக்கி எறிகிறது கருதி கொண்டால் போல் வந்துட்டு கீழே நம்ம ஒரு வேகத்தோட எறியக்குள்ள மேக்சிமம் அது ஹைட்டுக்கு போகுது. அங்க இருந்து அதே மாதிரி முதல் செகண்ட்ல இவ்வளவு இடம்பெயர்ந்தி, இரண்டாவது செகண்ட்ல அதே அளவு வரும். இரண்டாவது செகண்ட்ல இவ்வளவு இடப்பெயர்ச்சி, மூணாவது செகண்ட். எனவே இப்படி வருது. இது ஒரு செகண்ட் உதாரணத்துக்கு சொன்னேன். அதாவது மெயினான விஷயம் வந்துட்டு சமனான நேர இடைவெளிகள்ல போகுது. இப்ப மேல் நோக்கி நான் இந்த போல இருந்து மேல் நோக்கி இருக்கு. இந்த கிராவிட்டி விசை, புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி தாக்கத்தால விசை இருந்தால் F = ma ஒரு விசை இருந்தால் ஒரு துணிவுள்ள பொருள்ல ஆர்மூடும் வந்துட்டு இருக்கும். அதாவது புவியீர்ப்பு ஆர்மூடும். அதை நான் ஜீன்னு குறிக்கேன். அது கீழ் நோக்கி தான் தாக்கும். எனவே முதலாவது இந்த போல் மேல் நோக்கி போகுது. பிறகு இந்த கட்டத்துல அதாவது இந்த மேக்சிமம் ஹைட்ல இந்த போலுக்கு ஒரு பந்து அதுக்கு எந்த ஒரு வேகமுமே இருக்காது. கீழ் நோக்கி ஆர்மூடு இருக்கிறதால மேல் நோக்கி ஒரு வேகத்தை நம்ம கொடுத்து படிப்படியாக வேகம் வந்து குறைஞ்சி மேக்சிமம் ஹைட்ல வேகம்ங்கிறதே இருக்காது. இப்ப இது ஒரு முதலாவது இயக்கமா எடுத்துக்கொள்ளலாம். இப்ப திரும்ப எப்பயும் பூமியில பொருள் புவியீர்ப்பு வந்து கீழ் நோக்கி தான் இருக்கும். எப்பயும் ஆர்மூடு வந்து புவியீர்ப்பு ஆர்மூடு கீழ் நோக்கி தான் இருக்கு. இப்ப இந்த போல் திரும்ப என்ன செய்ய போகுது? கீழ் நோக்கி எங்க போகுது? இப்ப முதலாவது சந்தர்ப்பம் மேலுக்கு போய் கீழுக்கு விழுறதுதான் முழு ஒரு நிகழ்வு. இதை ரெண்டா பிரிச்சு நம்ம பார்க்கோம். மேல் நோக்கி இடம்பெயர்ற நிகழ்வு. இப்ப இங்க ஆர்மூடுகள் கீழ் நோக்கி இருக்கு, வேகம் மேல் நோக்கின திசையில இருக்கு. அதனால வேகம் படிப்படியாக குறைஞ்சி 0 ஆகுது. இப்ப அடுத்த நிகழ்வு ரெண்டாவது அதை பார்க்கலாம். இப்ப வேகம் கீழ் நோக்கி இருக்கு, இப்ப ஆர்மூடு கீழ் நோக்கி இருக்கு. எனவே வேகம் படிப்படியாக அதிகரிச்சு கொண்டு வருகிறது. இதுல இப்படி வரும் இடப்பெயர்ச்சி நேர வரைவை வரையப்படுறோம். இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சியை பிரதிநிதித்துவப்படுத்துது. அதே மாதிரி எக்ஸ் அச்சு நேரப்படுத்துது. முதலாவது தரை மட்டத்தை நான் ஆரம்ப மட்டமா கொள்றேன். இது தரை. எனவே முதலாவது நிகழ்வு இங்க இருந்து இங்க வரைக்கும் இடம்பெயர்ந்து இடப்பெயர்ச்சி வந்துட்டு 0ல இருந்து முதலாவது இது வழங்கி கொள்ளணும். இங்க இருந்து இடப்பெயர்ச்சி வரைக்கும் அடைஞ்சிருக்கு. எனவே இந்த வரைவுல வந்துட்டு y அச்சு இடப்பெயர்ச்சி
எக்ஸாஜிக்கே பிரதிநிதித்துவப்படுத்துறதால இதுல பெருமானம் என்ன செய்யும், இந்த வரைவுல 0 இருந்து ஆரம்பிச்சு ஒரு மேக்சிமம் பெருமானத்துக்கு இது வந்துட்டு போகும், அதாவது மேல் நோக்கி வரைவு போகும். இப்ப இந்த வரைவின் படித்திறன் வந்துட்டு வேகத்தை குறிக்குது. வேகத்துக்கு என்ன நடக்குது, கீழ் நோக்கி ஆறு முடிக்கிறதால வேகம் வந்துட்டு ஒரு பெருமானத்துல இருந்து படிப்படியாக குறைஞ்சி இந்த மேக்சிமம் ஹைட்ல வேகம்ங்கிறது 0. அதால வேகம் இல்லாம ஆகுது. வேகம் இல்லாம ஆகுற சந்தர்ப்பம் வந்துட்டு வரைவு எக்ஸாஜிக்கு சமாந்தரமா இருக்கும். எனவே இந்த வரைவு எப்படி வரும்னா, முதலாவது ஒரு வேகம் இது இருக்கு, அதால ஐ மீன் இப்படி வேகம் ஒன்று ஆரம்பத்துல இருக்குங்கிறதால எக்ஸாஜிக்கும் வரைவுக்கும் இடையில ஒரு கோணம் வரும். போக அந்த வேகம் குறையுங்கிறதால ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த வேகம் வந்துட்டு, உதாரணமா நான் போட்டு காட்டுறேன், எக்ஸாஜிக்கு சமாந்தரமான கோடுகள், எக்ஸாஜிக்கு சமாந்தரமான கோடுகள் வரைஞ்சிருக்கேன். இந்த வேகத்துக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கும். முதலாவது இந்த ஒரு வேகம் ஒன்று இருக்கு, எனவே டான் தீட்டா தான் வேகம். போக வேகம் குறையுதுன்னு சொன்னா இந்த தீட்டாவை நம்ம குறைச்சு கொண்டு வரணும், அப்பதான் இந்த வேகம் குறையும். எனவே போக வேகம் குறையுது. இப்ப எனவே இது முதலாவது கிராஃப், எனவே நேராச்சு முதலாவது செகண்ட், 2வது செகண்ட், 3வது செகண்ட், 4வது செகண்ட். எனவே வந்து சொன்னால் இதுல வேகம் வந்துட்டு கொஞ்சம் குறையும், அதாவது தீட்டா இது இல்லாம தீட்டாவோட கொஞ்சம் குறைஞ்ச வேகம் இருக்கு. இப்ப அடுத்த செகண்ட் இன்னும் அதை விட குறைய போகுது, இப்ப அதுக்கு அடுத்த செகண்ட் இன்னும் அதை விட குறையும். இப்படி வேகம் குறைஞ்சு கொண்டு போய் இறுதியா என்ன செய்யுது, 0 அடையுது. 0 சொன்னால் வரைவு எப்படி வரணும், எக்ஸாஜிக்கு சமாந்தரமா வரணும். எக்ஸாஜிக்கு சமாந்தரமா வருதுங்க போல இப்படி இருக்கு, சரியா, இப்படி சரியா, எக்ஸாஜிக்கு சமாந்தரமா எந்த கோணத்தையும் எக்ஸாஜோட ஆக்க மாட்டான். இப்ப அடுத்த நிகழ்வை பார்ப்போம். முதலாவது நிகழ்வு கீழுக்கு எறிஞ்ச போல் மேக்சிமம் ஹைட்டுக்கு போய், இப்ப அடுத்த நிகழ்வு மேல இருந்து கீழுக்கு வர வேண்டிய நிகழ்வு. இப்ப வேகம் வந்துட்டு கீழ் நோக்கி இருக்கு. முதலாவது வேகம் மேல் நோக்கி இருந்து, நம்ம மேல் நோக்கி இருந்தது போக குறைஞ்சோன்னு வந்துட்டு, ரெண்டாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரெண்டாவது இயக்கத்துல வேகம் போக அதிகரிக்கும். அடுத்த வித்தியாசம், முதலாவது வேகத்தின் எதிர் திசையில இந்த வேகம் இருக்கு. எனவே இடப்பெயர்ச்சிக்கு என்ன, எங்க இருந்து எரிஞ்சது இப்ப மேக்சிமம் ஹைட்ல இருந்து எரிஞ்ச இடத்துக்கு வரது இடம் குறைஞ்சு. இந்த வரைவுண்ட வையச்சிற புள்ளிக்கு என்ன நடக்கும், போக 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 இது வரைக்கும் இருந்த இப்ப இந்த வரைவுண்ட விடத்திலிருந்து நான் வையச்சின்ற புள்ளிய பார்க்க, இப்படி இதுக்கு நேரம் எடுத்தாதான் இந்த புள்ளி வேறு. இந்த புள்ளி போக போக இடப்பெயர்ச்சி இப்போ குறையும், அந்த புள்ளிக்கு என்ன நடக்க போகுது, இந்த புள்ளியும் படிப்படியா இடத்தை வந்து இங்க வந்து இந்த வையச்சில எவ்வளத்தையோ ஒரு இடம் அதிகரிக்க வாய்ப்பில்லை, குறைஞ்சு குறைஞ்சு வந்து கடைசி என்ன செய்ய போகுது, ஆரம்பிச்ச இடத்துக்கு வரோம்னா இடப்பெயர்ச்சி ஆரம்பிச்ச இடத்திலேயே அந்த வரைவு முடிகிற இடத்துல வைகிற பெருமானம் ஆரம்பித்த பெருமானத்திலேயே வந்து முடியும், அதாவது சைவர்லயே வந்து முடியும். அப்ப வரைவு கீழ் நோக்கி தான் வரப்போகுது. ஆனா இப்ப வேகம் அதிகரிக்கிறதால கோணத்தை நம்ம இப்ப கூட்டணும், கோணத்தை அதிகரிக்கணும். இது எப்படின்னு பார்ப்போம். 5, 6வது செகண்ட், 7வது செகண்ட், 8வது, 9வது, 10வது செகண்ட். எனவே இப்ப என்ன செய்ய போகுது என்றால் 4வது செகண்ட்ல வேகம் போய் ட்ராப் ஆயிட்டு, இப்ப அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான கோடுகள் தான் இது, எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான கோடுகள். இப்ப வேகத்துல முதலாவது வேகம் அதுல மேல் நோக்கி இருந்த, இரண்டாவது வேகம் கீழ் நோக்கி இருக்கு. வேகத்தின் திசை மாறினால், அதாவது வேகம் வந்துட்டு இந்த வரைவுண்ட படித்திரண்ட திசை மாறுது என்று சொல்லலாம். வேகத்தின் திசை மாறி இருக்கு, படித்திரண்டு எஸ்டி வரைவிட படித்திரண்ட திசை மாறி இருக்கு என்று சொல்லலாம். படித்திரண்ட திசை மாறவர்கள் என்ன செய்யலாம், வரைவுண்ட சாய்வு மாறும். அதாவது இப்படி சாய்வுல வரைவு இருக்கின்றால் படித்திரண்ட திசை மாத்தினால் வரைவு இந்த சாய்வுல மாறும். இது y அச்சு எக்ஸ் அச்சுன்னு வச்சால் இது y அச்சு எக்ஸ் அச்சு, படித்திரண்ட திசை மாறினால் வரைவுண்ட சாய்வு மாறும். வேகத்திர திசை மாறி இருக்கு, ஐ மீன் இந்த படித்திரண்ட திசை மாறி இருக்கு, அப்ப சாய்வு மாறும். அப்ப இப்படி ஒரு வரைவு இருந்தால் இதுல சாய்வை மாத்தினால் இப்படி வரும். இப்ப பாப்போம், முதலாவது செகண்ட்ல வேகம் வந்துட்டு சைவர்ல இருந்து கூடும். எனவே இது இப்போதைக்கு இதை எக்ஸாச்சா நம்ம எடுக்கும், எக்ஸாச்சி சமாந்தரம் இதோட ஒரு கோணத்தை அமைக்கும். இப்படி இதை விட பெரிய ஒரு கோணத்தை மீண்டும் அமைக்கும். அதாவது இந்த வரைவு இங்கிருந்து எப்படி வேகம் குறைஞ்சு கொண்டு போனுச்சோ அத மாதிரி இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு வேகம் வந்துட்டு கூடிட்டு கொண்டு வரும். அதாவது இந்த ஆயிட இடைவெளி காணா நாங்க சும்மா கூறி காட்டுறேன், இந்த வேகத்துல கோணம் வந்துட்டு இப்படி கூடி கொண்டு வரும். இது இப்ப 4வது செகண்ட்ல உச்சி அடைஞ்சால் நிலத்தை அடைகிறதுக்கு 8 செகண்ட் தான் எடுக்கும். இப்படி வந்து இப்ப இது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான ஆச்சு. மூலாவது பாருங்க, இந்த கோணம் இது ஒரு டீட்டாண்டு வைப்போமே, இதை விட அடுத்தது வேகம் அதிகரிக்கும்ங்கிறதால என்ன இந்த கோணம் பெருசா தான் இருக்கும். இப்ப அடுத்த கோணம் பெருசா இருக்கும். எனவே கீழ் நோக்கி விளக்குல அந்த வேகம் வந்துட்டு அதிகரிச்சுட்டு வரதால நம்ம அந்த கோணத்தை வேகம் அதிகரிக்குங்கிற கோணம் அதிகரிக்கிறத வச்சுதான் வரைவுல நம்ம காட்டுவோம். வந்து உழுவுதுங்க கூட
இடப்பெயர்ச்சி நேர வரைவு ஒரு பரவளையம் வரைக்கும் நீங்க தரமட்டத்தை இடப்பெயர்ச்சி பூச்சிய இடப்பெயர்ச்சி எடுத்தால் அங்கிருந்து ஒரு டாப் இடப்பெயர்ச்சிக்கு அது போய் மீண்டும் அது தரையை வந்து அடையும். இதுல கொஞ்சம் கீழே கஸ்டமர் இது ஒரு டாப் இடப்பெயர்ச்சி என்றால் இப்ப அங்கிருந்து மீண்டும் ஆரம்ப இடப்பெயர்ச்சி அடையும். நிலத்திலிருந்து உச்சத்தை அடைய எவ்வளவு நேரம் எடுத்துச்சோ உச்சத்திலிருந்து நிலத்தை அடைய மீண்டும் அதே இடைவெளி எடுக்கும். அதாவது இங்க இருந்து டொப்புக்கு போக 4 செகண்ட் டொப்ல இருந்து திரும்ப அடிக்கி வரதுக்கும் 4 செகண்ட் ஆக மொத்தம் 8 செகண்ட் எடுக்கும். முழுமையா அந்த போல் பயணிக்கிறதுக்கு 8 செகண்ட் எடுக்கும். உச்சி அடைகிறதுக்கு 4 செகண்ட், திரும்ப உச்சிலிருந்து நிலத்தை அடைகிறதுக்கு 4 செகண்ட், ஆக மொத்தம் 8 செகண்ட். சும்மா 4 சொல்லி. எனவே ஒரு வரைவு பொறுத்த வரைக்கும் முக்கியமானது வையச்சு எதை பிரதிநிதித்துவப்படுத்துது, எக்ஸ் அச்சு எதை பிரதிநிதித்துவப்படுத்துது. இப்ப நேரம் இது எஸ்டி வரைக்குங்கிறதால எக்ஸ் அச்சு நேரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துது, வையச்சு இடப்பெயர்ச்சி பிரதிநிதித்துவப்படுத்துது. இப்ப நேரம் கூட கூட இடப்பெயர்ச்சிக்கு என்ன நடக்குது, ஒரு மேல் நோக்கி எறிகிற போல் டைம் போக என்ன செய்யும்னால் மேல் நோக்கி இடப்பெயர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகும். ஆனா அதுல வேகம் குறையுங்கிறத அதுல அந்த சாய்வை குறைச்சி அந்த கோணத்தை குறைச்சி காட்டும். இந்த வரைவை பொறுத்த வரைக்கும் அந்த டான் டீட்டா தான் வேகத்தை தருது எஸ்டி வரைவை பொறுத்த வரைக்கும். எனவே அந்த சாய்வை குறைச்சு அந்த டீட்டாவை குறைச்சு வேகம் குறையுதுங்கிறத காட்டணும். வேகம் 0 சமாந்தரமாக நம்ம காட்டிதான் வேகத்தை 0 காட்டும். பிறகு வேகத்தின் திசை மாறக்குள்ள வரைகின்ற சாய்வை மாத்தி அதை நம்ம வரைவுல அதை வெளிப்படுத்தும். எனவே சாய்வு மாத்தி அடுத்த விஷயம் வேகம் வந்துட்டு அதிகரிச்சு கொண்டு வரக்குள்ள அங்கிருந்து எக்ஸாச்சுல கோணத்தை அதிகரிச்சு கொண்டு வந்து நம்ம வேகம் அதிகரிக்குதுங்கிறத அங்க பிரதிநிதித்துவப்படுத்தும். இதே மாதிரி விடி வரைவு y அச்சு வேகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும், எக்ஸ் அச்சு நேரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும். எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக ஒரு கோடு இருக்கின்றால் எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக இருந்தால் வரைவு கோணம் இல்லை. அப்ப இந்த வரைவு பொறுத்த வரைக்கும் டான் டீட்டா தான் படித்திறன் வேக நேர வரைவு படித்துட்டு ஆர்மூடுகளை குறிக்கும். அப்ப அதை சொல்லிடுறேன். ஆர்மூடு வந்துட்டு எஸ்டி வரைகின்ற படித்திறன் எப்படி இந்த வேகத்தை தருவதுங்கிறத நிறுவினையோ அதே மாதிரி தான் இதுவும். அதை நான் செஞ்சு காட்டல. இது வந்துட்டு ஆர்மூடுகளை குறிக்குது. எனவே இந்த சமாந்தரமா இருந்தால் இந்த வரைவு அந்த டீட்டான் ஒன்று இல்லைன்றால் ஆர்மூடுகள் ஒன்று இந்த வரைவை பொறுத்த வரைக்கும் இருக்காது. அப்ப இது வந்துட்டு ஆர்மூடுகள் இல்லாத ஒரு இயக்கம். அதாவது இந்த ஆர்மூடு இல்லாத ஒரு வேகம் என்ன சொல்றாருன்னா சீரான வேகம். இப்ப இந்த வரைவுல எந்த ஒரு புள்ளியை எடுத்தால் இந்த புள்ளி ஒவ்வொரு புள்ளிக்கும் எக்ஸ் பெருமானம் இருக்கும், y பெருமானம் இருக்கும். நான் இப்ப காட்டுறேன். இந்த புள்ளியின் எக்ஸ் பெருமானம் இது, ஒவ்வொரு புள்ளியுடையும் எக்ஸ் பெருமானம், ஒவ்வொரு புள்ளிக்கும் எக்ஸ் பெருமானம் வேற இது ஒன்றா இருந்தால் இது 2 இது 3, அப்ப ஒவ்வொன்றும் வேற. இதே நேரம் இந்த புள்ளியின் y பெருமானத்தை பார்த்தால் எல்லா புள்ளிக்கும் ஒரே பெருமானம், அது சம்திங் ஒரே பெருமானத்துல இருக்கு. அதாவது அந்த வையச்சேத பிரதிநிதித்துவப்படுத்துது வேகம். அப்ப வேகம் வந்து எல்லா புள்ளிகளுக்கும் இந்த வரைவுல ஒரே பெருமானம் தெரியும். அதாவது வேகம் வந்து சீரானது. ஆர்மூடு நேரம் இதுதான் ஆர்மூடு. அப்ப ஆர்மூடு வரணும்னு சொன்னால் வேகத்துல ஒரு மாற்றம், வேகத்துல எந்த மாற்றமுமே இல்லைன்னு சொன்னா ஆர்மூடு இல்லை. அதாவது மாற்றுது இருக்கிற வேகத்துல இருந்து ஒன்று குறையும். வேகத்துல மாற்றம் இருந்தால்தான் ஆர்மூடுகள் அவர்மூடு சாதனை. இந்த வரைவை பொறுத்த வரைக்கும் எல்லா புள்ளிகளுக்கும் வையிட பெருமானம் ஒரே பெரும், அதாவது வேகம்ங்கிறது ஒரே சேம். அப்ப சேம்ங்கிறது அதாவது கூடையும் இல்லை குறையும் இல்லைன்னு அங்க ஆர்மூடுகள் இல்லை. எனவே சீரான வேகம்ங்கிறது ஒரு வேகம் மாறாம இருக்கிறது. அதுல வரைவு இப்படிதான் இருக்கு. ஆர்மூடுகளை பார்ப்போம். வேகம் படிப்படியா கூடிக்கொண்டு போகும். வேகம் சீராக அதிகரிக்கிறது தான் ஆர்மூடு. சீரா அதிகரிக்கும். அதாவது ஒரு செகண்டுக்கு 10 ms-1 வேகம் அதிகரிக்கின்றால் அடுத்த செகண்டுக்கும் 10 ms-1 அதிகரிக்கும். இதுதான் சீரான வேகம். சீரான ஆர்மூடுகள். சீரான ஆர்மூடு ஒரு வரைகின்ற படித்திறன் விடி வரைகின்ற படித்திறன் ஆர்மூடுகளை தருவது. அதாவது டான் டீட்டா வந்துட்டு ஆர்மூடுகளை தருவது. ஆர்மூடுகள் வந்துட்டு மாறாம இருக்கி, அதாவது சீரான ஆர்மூடுகள். சீரானது ஆர்மூடு சீரானது என்றால் கூடையும் இல்லை குறையும் இல்லை. அவன் அந்த டீட்டா வந்துட்டு கூடையும் மாட்டான் குறையும் மாட்டான். எனவே எங்க பார்த்தாலும் இந்த வரைவு, அதாவது ஒரு நேர்கோடு வரைஞ்சால் எந்த இடத்துலயும் இந்த டீட்டா சேம் தான். இது ரெண்டும் சேம். மாறாத ஆர்மூடுகள் சீரான மாறாத ஆர்மூடுகளுக்கு விடி வரைவு இப்படி ஒரு நேர்கோடு. அதாவது விடி வரைவுண்ட ஆர்மூடு மாறலங்கிறத அந்த கோணத்தை மாறாம வச்சு நீங்க அந்த வரைவு
இப்ப வைப்பெருமானத்துக்கு அந்த மாறாம ஆக்கினால் இதுல சில புள்ளிகள் எடுக்கும் 1 2 3 புள்ளிகள். இதுல வைப்பெருமானம் நேரம் போக போக என்ன செய்யுது கூடிக்கொண்டு போகுது. அதாவது 6 மூடு இருந்தா வேகம் வந்துட்டு கூடும். எனவே இப்ப அமர்மூட பார்ப்போம். வீட்டி வரை கொண்ட படித்திறன் தான் ஆர்மூடு. அமர்மூடுங்கிறது அதன் எதிர்த்திசை. வேகம் அதிகரிக்கிறது ஆர்மூடு சொன்னால் இதன் எதிர்த்திசை இது இது அமர்மூடு. எனவே ஆர்மூடுகளின் எதிர்த்திசையில அமர்மூடு இருக்கும். எனவே இங்க படித்திறன் தான் ஆர்மூடு. ஆர்மூடுன்ற எதிர்த்திசை எப்படி நம்ம வேகத்தை வரைவுல காட்டுவோம், வரைவுன சாய்வை மாத்தோம். எனவே ஒரு வீட்டி வரைவு பெஞ்ச வரைக்கும் போயிட்டு சரியா, இவ்விடத்தை இருந்து அமர்முடுகுது இந்த வரைவு திசை அப்படியே மாறும். இப்படி வேகம் அப்படியே குறைஞ்சு 0க்கு வந்துட்டு இப்ப இங்கேயும் ஆர்மூடுகள் பெருமானம் மாறலன்னு சொன்னால் அதை கோணத்துல காட்டணும். இந்த கோணமும் இந்த கோணமும் அதை எக்ஸாக்டுக்கு சமாந்தரமான அச்சுகள் இதுக்கும் வரைவுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து மாறாம இருக்கி அது மூலமாக அந்த அமர்மூடுகளை காட்டும். அமர்மூடு நடந்தால் இப்ப என்ன நடக்குது, இங்க ஒரு புள்ளி எடுக்கணும். இந்த புள்ளி இப்ப என்ன நடந்திருக்கு வேகத்துக்கு, முதலாவது ஒரு வேகம் இருக்கு, இங்க அடுத்த வேகத்துல பெருமானம் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. அதாவது அமர்மூடு இருந்தால் வேகத்தின் இப்ப இதே இது ஒரு அமர்மூடு அதிகரிக்குது